வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல பார்க்க போறது மன்னட கடலு இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோ MBBS படிக்கிறாரு. அப்போ அவர் கண்ணு முன்னாடி ஒருத்தர் இறந்து போறதுனால இனிமேல MBBS வேஸ்ட் ஆஃப் நாளா இனிமேல் MBBS படிக்க மாட்டோம், நம்மளும் ஒருத்தர் காப்பாற்றவே முடியல, அப்புறம் எதுக்கு இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர்ல இந்த கோர்ஸ் தூக்கி போட்டு போயிடுறாரு. என்னடா ஹீரோட கேரக்டர் இப்படி இருக்கு நம்ம யோசிச்சு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு பாக்குறாரு. டப்புன்னு வந்துட்டு உன் மேலதான் எனக்கு லவ், இது வரைக்கும் நான் யாருமே இப்படி லவ் பண்ணதே இல்லைன்ட்டு அந்த பொண்ணு முன்னாடி சுத்த ஆரம்பிச்சாரு. அந்த பொண்ணுமே வந்துட்டு எனக்கு கிரிக்கெட் தான் ஆம்பிஷன், ஸோ ஒரு 6 மாசம் என்ன வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாது, 6 மாசம் கழிச்சு என்ன வந்து பாரு அப்படின்றது ஓகே அப்படின்னு அந்த டேட்டை குறிச்சு வச்சுட்டு அவர் போனாங்க. அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துக்கு வரல. இதுவே நம்ம ப்ரெடிக்டபிளான ஒன்று தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடி போறாரு. அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஏன் அந்த பொண்ணு சொன்ன டேட்டுக்குலாம் வரலங்கிறது படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்துல தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. படத்தோட செகண்ட் ஹாஃப் உண்மையாலுமே வந்து ப்ரெடிக்டபிளா போயிட்டு இருந்த கதையை கொஞ்சம் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஹீரோயினுக்கு வரக்கூட பிரச்சனை அது வந்துட்டு ஹீரோ தீர்த்து வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு மிஸ்ட்ரி மாதிரி படத்தை வந்துட்டு அழகா கொண்டு போயிருந்தாங்க. அங்க வரக்கூடிய காட்டுவாசியில ஒவ்வொரு சீன் நல்லா இருந்தாலுமே இவங்க சீன் த்ரூ அவுட் படத்திலே இல்லைனாலுமே பெருசா வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட எண்ணமா இருந்தது. அவங்களுக்கு பதிலாக ஒரு சின்ன கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்கலாம் யாராச்சும் அப்படின்றது. ஆனா அவங்களோட த்ரூ அவுட் அவங்களோட கல்யாணம், அவங்க பிள்ளைங்க ஒரு 5 பேர் அவங்க கல்யாணம் பண்ண சில ஹியூமர் சீன்ஸ் வந்துட்டு பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. படத்துல வந்துட்டு 2 ஹீரோயின் சொல்லலாம், 2 பேருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுல வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு உடம்பு சரியாம வர அந்த ஒரு காட்சிகள் ஆகட்டும், அதே மாதிரி இன்னொருத்தங்க அவங்க ஃப்ரெண்டா பண்ணாங்க அவங்களோட கதாபாத்திரமாகட்டும், ஃப்ரெண்டோட லவ் நாம போற லவ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல லவ் வருது, எல்லாமே வந்துட்டு ரசிக்கப்படியா வந்துட்டு அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஹீரோட கேரக்டர் எடுத்ததுமே நமக்கு இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் போக 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 எப்படி ஹீரோயினுமே வந்துட்டு அவங்க பழகிறாங்களோ அதே மாதிரி நாமளுமே அந்த கதாபாத்திரத்தோட டிராவல் ஆக ஆரம்பிச்சிடறோம். ஒரு கட்டத்துக்கு மேல படத்தை ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கதான் செஞ்சது. அதை வந்துட்டு தவிர்க்கவே முடியல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு பெட்டரா இருந்ததுனால என்னால் தாராளமாக இந்த படத்தை வந்துட்டு ஒன் டைம் பார்க்கலாம். நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்மளோட கம்யூனிட்டிஸ்ல தட்டுருங்க. நன்றி, வணக்கம்.